முதல் முயற்சியாக வந்து எப்படின்னா அந்த ஓலைச்சுவடி ஒன்று நான் செய்யணும்னு நினச்சி ஒரு ஓலைச்சுவடி ஒன்று செஞ்சேன். இது வந்து எப்படின்னா பழங்கால முறைப்படியே இந்த ஓலைச்சுவடியை நான் வந்து தயார் பண்ணியிருக்கேன். இதை பதப்படுத்தி இது செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 45 நாள்லேருந்து 50 நாள் ஆகிடுச்சு. இந்த ஓலைச்சுவடியை செஞ்சு நான் அதில் இருக்கிற எழுத்துக்களை நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ணாடியில் இந்த எழுத்துக்களை பார்க்கும்போது இந்த எழுத்துக்கள் வந்து திருப்பி தெரிஞ்சுது எனக்கு. அப்போது ஒரு முயற்சியாக சரி நம்ம திருப்பி தெரியுது, நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், மிரர் ரைட்டிங்கில் நம்ம எழுதி நம்ம கண்ணாடியில் பார்த்தா நேராக தெரியும் அப்படிங்கிறத பற்றி சர்ச் பண்ணேன். நிறைய ரெக்கார்டு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நாம் இதில் ஒரு புது ரெக்கார்டு அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்புகழ் முதல் பாடல் முத்தைத்தரு பத்தி திருநகை அந்த பாடலை நான் வந்து இந்த இப்போ நான் ரெக்கார்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஆஸ்பயர் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட். மேற்கொண்டு எனக்கு வந்து அடுத்தடுத்த புக்கில் இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எனக்கான போதுமான வாழ்வாதாரங்கள் இல்லை, பொருளாதாரமும் இல்லை. எனவே எனக்கு அரசு ஏதாவது பார்த்து எனக்கு உதவி செய்யுமானால் நான் மேற்கொண்டு இந்த சாதனைகளில் வந்து மென்மேலும் பல சாதனைகளை நான் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். முதல்வர் கவனத்துக்கு சென்று அவங்கள சந்தித்து எனக்கு ஒரு அவரிடத்துல ஒரு விருது வாங்குற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவங்கள பார்க்கணுங்கிறது என்னோடய ஆசை. இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இந்த ஆர்வம் வந்து எப்படி, நான் ஓவியங்கள் முதல்ல ஓவியங்களில் தான் ஆரம்பித்தது. ஓவியங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கைவினை பொருட்களாக சேர்ந்து தான் இந்த ஓலைச்சுவடியை செய்கிறேன். இந்த ஓலைச்சுவடியை செஞ்சு எழுதும்போது எனக்கு மிரர் ரைட்டிங்கில் எழுதியிருக்கலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு பிறகு யோசித்தேன். அதனால் இப்போ அதை பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை. வருங்காலத்தில் வந்து 1330 குறள்களையும் இது மாதிரியான முறையாக செய்யப்படுற ஓலைச்சுவடிகளில் செஞ்சு முடிக்கணுங்கிறது என்னுடைய ஆசையாக இருக்குது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.